வணக்கம்மா. நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன்மா. அதாவது மாடி தோட்டத்துக்கு லைட்டு சாயல், வெயிட் இல்லாமல் சாயல் மண் பற்றி பார்க்க போகிறோம்மா. ஏன்னா மாடி தோட்டத்துக்கு வெறும் மண்ணாகவே வச்சா, தோட்ட மண், அந்த மண், இந்த செம்மண், எம்சாண்டெல்லாம் வச்சா மாடி வெயிட்டு கொடுக்கும் தான். சரிங்களா? மாடியில் தோட்டம் வைக்கிறதுனால சாயில் வெயிட்டு வந்து கம்மியாக இருக்கணும். சாயில் வெயிட்டு கம்மியாக இருக்க நம்ம என்னென்ன செய்யணுன்னா, கொக்கோ ஃபீட்டு ரொம்ப லைட் வெயிட்டுமா, கொக்கோ ஃபீட்டு கலக்கணும். அப்புறம் தோட்ட கழிவுகள் செத்தையெல்லாம் இருக்காங்களே, அதுக்கு தான் வந்து நான் தோட்டம் வைக்கும்போது, செடி வைக்கும்போது அப்படி தான்மா செய்வேன். கொஞ்சம் மண் போட்டேன்னா உடனே நான் வந்து தோட்ட கழிவுகள் செத்தையை போடுவேன். இதை போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த தொட்டியில் செத்தைகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செத்தைகளை போடுவோம்மா. செத்தை 2 முறை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொக்கோ ஃபீட்டு, அதுக்கப்புறம் செத்தை, அதுக்கப்புறம் எம்சாண்டு. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம கரும்பு கழுவி கூட போடலாமா. கரும்பு சக்கை, இந்த கரும்பு சக்கைம்மா, இதை கூட தொட்டியில் நம்ம கீழே போட்டு மேலே மண் கொட்டலாம். இது நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். இதை பாருங்கள், தூக்கிட்டோம் பாருங்கள். லைட் வெயிட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதேமாதிரி நம்ம செடி வைக்கும்போது இந்த தோட்ட காய்ந்த கிளைகள், அதெல்லாம் நம்ம இலைகள்லாம், முத்தி இலைகள்லாம் கிள்ளி போட்டு காய்ஞ்சது போகிறதுனால வடிகால் நல்லாயிருக்கும், தண்ணி தேங்காது. சரிங்களா? கொக்கோ ஃபீட்டுலேயும் தண்ணி தேங்காது. அப்படியே தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி நம்ம கூட ஊற்றிட்டோம்னா தண்ணி வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம வெறுமனே ஒரே மண்ணை போட்டு வைக்கக்கூடாது. தோட்ட மண்ணுனா தோட்ட மண்ணை அள்ளி ஒரு வாளி நிறையா வச்சு அதில் செடி வைக்கிறதுன்னு கிடையாது. இல்லை எம்சாண்டுனா எம்சாண்டை ஒரு வாளி எடுத்து வச்சு அதில் செடி வைக்கணும்னு இல்லை. அதுக்காக தான் அதில் ஒரு 4-5 இன்டிடிஎஸ் வந்து நம்ம சேர்க்குறோம். மாட்டு சாணம் சேர்க்குறோம், ஆட்டு சாணம் சேர்க்குறோம். கொக்கோ ஃபீட்டு அதுக்கு தான் பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். கொக்கோ ஃபீட்டு வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. அதில் இந்த தோட்டத்தில் விடுற செத்தைகள், வெங்காய சருகுகள், கிச்சன் வேஸ்டேஜு, இது எல்லாமே போடலாமா. இது எல்லாமே லைட் வெயிட்டு தான். சரிங்களா? சின்ன பாட்டுலேயும் வைக்கலாம். லைட் வெயிட்டு சாயலில் எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறது அப்படின்னு. ஆனால் லைட்டு வெயிட்டான மண்ணுன்னு இது வரைக்கும் ஒரு மண்ணை நம்ம வந்து கண்டுபிடிக்கல தோட்டத்துக்காக. அதில் வந்து நம்ம கலக்கிறதுனால தான் கொக்கோ ஃபீட்டு, செத்தைகள், இந்த காய்ந்த பழைய பேப்பர்கள், காய்ந்த சருகுகள், வெங்காய சருகு, கரும்பு சக்கை, இதெல்லாம் கலந்து நம்ம தோட்டம் வைக்கிறதுனால அது வந்து லைட் வெயிட்டு சாயல். சரிங்களா? சின்ன பாட்டிலையும் வைக்கலாம். நீங்கள் இந்த காய்கறிலாம் சின்ன பாட்டிலே வைக்கலாமா. 6 மாதம் 3 மாதம் தானே பயன் கொடுக்குது. கத்திரி, மிளகாயெல்லாம் அதெல்லாம் 1 வருஷத்து பயிர் கிடையாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் சின்ன இதில் வந்து வைக்கலாம். இப்படி நம்ம கலந்து தான் வைக்கணுமா. கொக்கோ ஃபீட்டு கூட நான் மீஷோவில் தான்மா வாங்குகிறேன். மீஷோவில் ஏற்கனவே வந்து 172ன்னு வாங்கினேன் 2 கிலோ. இப்போ 159 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காசு. வந்துட்டுருக்குமா, இன்னும் வரலை. வந்ததுன்னா இப்போ உங்களுக்கு காட்டுவேன். இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் மாடியில் தோட்டம் வைக்கும்போது இது மாதிரி கலந்து லைட் வெயிட்டு சாயில் கலந்து வைக்கிறீங்களோ அவ்வளவும் பெஸ்ட்டுமா. அவ்வளவும் பெஸ்ட்டு, அவ்வளவும் நல்லது லைட் வெயிட்டு சாயில். சரிங்களா? ஒரே மண்ணை எடுத்து வைக்கக்கூடாதுமா. ஃபஸ்ட்டு மண் ஆரோக்கியமாக எடுக்கணும். நம்ம தோட்டத்துக்கு எடுக்கிற மண், செடி வளர்க்க எடுக்கிற மண்ணில் வந்து 75% செடி வளர்ச்சி இருக்குது. அதேமாதிரி மண் ஆரோக்கியமாக கல் முள் இல்லாமல், சின்ன பிளாஸ்டிக் இல்லாமல், கட்டி முட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு அதில் இந்த கொக்கோ ஃபீட்டு, இந்த தோட்ட கழிவு, நம்மளை சுற்றி இந்த வெங்காய சருகு நிறையா இருக்குமா. நம்மக்கிட்டே குப்பைகள் போடுறதில் கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்டு இதில் போடலாம். போட்டு லைட் வெயிட்டாக செடி வைக்கலாம். கேட்டிருக்கீங்க லைட் வெயிட்டு சாயெல்லாம் எப்படி மண் வைக்கிறதுன்னு. அதனால் இந்த வீடியோம்மா நான் வந்து உங்கள் அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். எப்படி செடி வைக்கிறது, கொடி வைக்கிறது, பழமரம் வைக்கிறதுன்னு சொல்லி நான் டெமோவாக போட்டிருக்கேம்மா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. நன்றி.